வாக்காளர் பெருமக்களே, காங்கிரஸ் கட்சி சார்பாக அன்பு சகோதரர் திரு GKM தமிழ்குமரன் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவரை பற்றி நான் விரிவாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க அப்பா வந்து இந்த தொகுதியில பல முறை MLA-வாக இருந்து இந்த தொகுதிக்கும் உங்களுக்கும் நிறைய சேவைகள் செய்துள்ளார். இந்த கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நல்லாட்சி தொடர்வதற்கு உங்களுக்கு எல்லாம் கிடைத்து வந்த மகளிர் விடியல் பேருந்து பயணம் 1000 ரூபாய் இப்போது வந்து 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். அதே போல காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு தரம் உயர்த்தி தரப்படும். ஏழை எளிய மக்கள் வாங்கும் உதவி பென்ஷன் தொகை உயர்த்தி தரப்படும். அதே போல குடும்ப தலைவிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்க போகிறார்கள். நடந்து முடிந்த நல்லாட்சியை மீண்டும் தொடர்வதற்கு உங்களுடைய வாக்குகள் அனைத்தும் மிக முக்கியம். ஆகவே இந்த நல்லாட்சி தொடர்வதற்கு நீங்கள் எல்லோரும் வந்து கை சின்னத்துல வாக்களிக்கணும். இங்க கடந்த சில நாட்களாக எதிர்கட்சியினர் வந்து நம்முடைய வேட்பாளர் மீது அவதூறு பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள். ஏதோ திரு அன்புமணியும் அவருடைய மனைவியும் சேர்ந்து அவர்களுடைய மகள்களை அனுப்பி பொய் பிரச்சாரங்கள் நிறைய செய்து வருகிறார்கள். இதெல்லாம் உண்மையான்னு நீங்களே நினைச்சு பாருங்க. ஒரு தாத்தாவை பார்ப்பதற்கு பேத்திய வந்து யாராவது தடுக்க முடியுமா? இல்ல மகன் போய் பார்த்தாதான் தடுக்க முடியுமா? சொல்லுங்க. துரோகினா யாரு துரோகி? சொந்த அப்பாவுக்கே வந்து துரோகம் செய்வதை விடவா துரோகி? சொல்லுங்க. திரு GK மணி அவர்கள் வந்து இன்னும் தன்னுடைய விசுவாசத்தை வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு காமித்துக் கொண்டிருக்கிறார். தன்னை அரசியலில் ஆளாக்கி உயர்த்திய பல்வேறு பதவிகளில் அமர்த்தி அழகு பார்த்த டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இன்னும் விசுவாசமாக இருக்கிறார். அதுதான் விசுவாசம். அன்புமணி செய்ததுதான் துரோகம். அவர்களுடைய மனைவியும் மகள்களும் வந்து பொய் பிரச்சாரங்கள் நம்முடைய தர்மபுரி தொகுதியில் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றை எல்லாம் நீங்க வந்து இனம் கண்டு கொண்டு சரியான வேட்பாளரான கை சின்னத்தில் போட்டியிடும் தமிழ்குமரன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் வந்து அவர்கள் வந்து சேலத்துல பிரச்சாரம் செய்த போது கூட்டத்தில் மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. தர்மபுரியில இருந்து சேலம் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க? ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுமா? இவங்க வச்சிருக்கிற வண்டி எல்லாம் போனா வேகமா போயிடலாம். அவர் மயங்கி விழுந்ததும் யாரு போய் பார்த்தாங்க சொல்லுங்க? சேலத்துலதான் பார்க்கல. அதுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சென்னையில சேர்த்தாங்கல்ல, அங்க போய் யார் பார்த்தாங்க சொல்லுங்க? யார் தடுக்கிறாங்க சொல்லுங்க? அவர் என்ன கோமால இருக்காரா? இல்ல பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரா? ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரா? சொல்லுங்க. யார் வந்து அவரை வந்து பாக்குறத தடுக்க முடியும்? இதெல்லாம் வந்து பொய் பிரச்சாரம். அதாவது திரு GK மணி அவர்கள் வந்து டாக்டர் ஐயாவுடன் வந்து இன்னும் வந்து விசுவாசமாக இருக்கிறார். அதுதான் உண்மையான நிலை. அன்புமணியும் அவருடைய மனைவியும் அவர்களுடைய குழந்தைகளும் பாத்தீங்கன்னா அன்புமணி மேல இருக்கிற ஊழல் வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பல்வேறு பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். பாஜகவிடம் வந்து வன்னிய மக்களையே வந்து அடிமைப்படுத்தி வைத்து விட்டார். அதே போல வன்னியர்களுக்கு எதிரான எடப்பாடியிடம் சேர்ந்து 10.5% வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு நாடகம் நடத்தி அந்த நாடகத்தை வந்து சரியாக, அதாவது ஒரு நம்ம மக்கள் மீது மதிப்பும் மரியாதையும் இருந்தா கடைசி மணி நேரத்துல வந்து அந்த திட்டத்தை வந்து வெளியிட்டிருக்க கூடாது. 10.5%. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே எல்லா சட்ட திட்டங்களையும் வந்து பார்த்து இது வந்து கோர்ட்ல போனா நிக்குமா இதெல்லாம் ஆராய்ந்து செயல்படுத்தாமல் அவசர கதியில் வந்து எடப்பாடி தொகுதியில ஜெயிப்பதற்கு வந்து வன்னிய மக்கள் தான் முக்கியம். அவர் ஜெயிப்பதற்காக அன்புமணியை ஏமாற்றி ஒரு பொய்யான ஒரு 10.5 திட்டத்தை நம்முடைய மக்களுக்கு கொடுத்து ஏமாற்றி சென்ற தேர்தலில் வந்து எடப்பாடி வெற்றி பெற்றார். எடப்பாடி அவர்களுக்கு வந்து வன்னிய மக்கள் மீது எந்த பாசமும் பரிதாபமும் இல்லை. அவருக்கு எல்லாமே வேண்டுகிறது வந்து அவன் வந்து எடப்பாடி தொகுதியில ஜெயிக்கணும், அதற்கு வந்து வன்னிய மக்களோட ஓட்டு வேணும், அதற்காக நம்மளை எல்லாம் ஏமாற்றி அன்புமணியை வைத்து சமுதாயத்தையே வந்து அடகு வைத்து விட்டார். தன்னுடைய ஊழல் வழக்குகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயத்தை வந்து பாஜகவிடம் சரணாகதி அடைந்து விட்டார். இப்ப வந்து அவர் என்ன, அன்புமணி என்ன சாதாரணமாரா சொல்லுங்க? அவருக்கு வந்து மந்திரி பதவி கொடுப்பதற்கு திரு GK மணி அவர்கள் வந்து ஒவ்வொரு தலைவர்கள் விழா எங்க சின்னையாவுக்கு வந்து நீங்க மந்திரி பதவி கொடுக்கணும் அப்படின்னு 2004ஆம் ஆண்டு,
அதாவது அப்ப வந்து அவரு பாராளுமன்றத்துல உறுப்பினராகவே இல்லை, லோக்சபாலையும் இல்ல, ராஜ்யசபாலையும் இல்ல. காங்கிரஸ் கட்சி தலைவி, அதாவது எங்க கட்சி தலைவி வந்து அவரை வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு நாம மந்திரி ஆக்கிக்கலாம், இப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திரு ஜி.கே. மணி அவர்கள் எங்கள் சின்ன ஐயாவை வந்து நீங்க மந்திரி ஆக்கணும்னு சொல்லி வீரபாண்டியாரிடம் போய் கேட்டாரு. அவரும் வீரபாண்டியாரும் கலைஞரிடம் பல மணி நேரம் பேசிய பின்னர் தான் வந்து கலைஞர் அவர்கள் எங்கள் தலைவி சோனியா காந்தி அவர்களிடம் பேசி அவருக்கு வந்து மந்திரி பதவியை பெற்றுக் கொடுத்தார். அப்படி பெற்றுக் கொடுத்த கலைஞருக்கும் சோனியா காந்திக்கும் அவர் என்ன செஞ்சாரு சொல்லுங்க? ஏதோ ஒரு காரணமே இல்ல, மந்திரி சபையை விட்டு ரிசைன் பண்ணிட்டாரு. அவருக்கு அப்ப என்ன பிரச்சனையோ தெரியல, பாஜகவினர் தான் வந்து இவர் ஊழல் செய்து விட்டார் என்று பாராளுமன்றத்திலேயே பேசினார்கள். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மேனகா காந்தி அவர்கள் தான் அன்புமணி வந்து காலேஜுக்கு பர்மிஷன் கொடுக்கறதெல்லாம் வந்து ஊழல் செய்து விட்டார் என்று முதலில் இந்த பிரச்சனையை எழுப்பியது பாஜகவினர் தான். இன்னைக்கு அதே பாஜகவினரோடு அவர் வந்து சரணாகதி அடைந்து ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயத்தை வந்து அடகு வைத்து விட்டார். அவருக்கு வந்து வன்னிய சமுதாய மக்கள்லாம் நாமெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்ற மாதிரி நம்மளை வைத்து அவர் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார். அவரோட முகமூடியை வந்து நாம இந்த தர்மபுரி தொகுதியை பாத்தீங்கன்னா அவர் கிள்ளிக்கிறைய நினைச்சிட்டு இருக்காரு. அவரு எம்பியா இருந்தப்ப வந்து இங்க பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன் என்று சொன்னார். நானும் அப்ப எதிராக அவருக்கு இன்னும்தான். அப்ப அவர் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் வந்து எதெல்லாம் நிறைவேற்றிருக்காருன்னு நீங்க பாக்கணும். அவர்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில் வெற்றி பெற்று அவர் வந்து பல பதவிகளை பெற வேண்டும். அவரோ அல்லது அவருடைய மனைவிக்கோ ஏதாவது ஒரு பதவி வேணும். பதவி இல்லைனாக்கா அவரால் வந்து இருக்க முடியாது. இப்ப கூட ராஜ்யசபா உறுப்பினர் ஆகியிருக்காரு. ஏன் அது கட்சியில இருக்கிற சாதாரண ஒரு நபருக்கு கொடுக்கலாம் இல்ல? இதை இப்ப இந்த தொகுதியில வந்து பாடி செல்வா அவர் நிக்கிறாரு. அவர் பல தேர்தலாக வந்து இங்க நின்று தோத்துட்டு தான் இருக்காரு. ஏன் அவருக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு? இவரே தான் வந்து எல்லா பதவியும் அனுபவிக்குமா சொல்லுங்க? அன்புமணி என்பவர் நம்முடைய சமுதாயத்திற்கு எதிரானவர், தன்னுடைய தந்தையாருக்கு துரோகம் செய்தவர், தன் மீது இருக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் பதில் கூறாமல் எதிராளிகளை வந்து அவர் வந்து இவர் துரோகி என்றெல்லாம் கூறிக்கொண்டு இங்கு வந்து பொய்யான பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இவற்றையெல்லாம் நாம் வந்து கண்டுகொள்ளாமல் அவருடைய முகமூடியை நாம் கிழிக்க வேண்டும். அன்புமணி என்பவர் இந்த சமுதாயத்துக்கு விரோதி, சமுதாயத்தை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருப்பவர். மற்றவர்கள் எல்லாருமே வந்து இந்த சமுதாயத்தை உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்துலதான் வந்து இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஏதோ அவர் மட்டும்தான் வந்து இந்த சமுதாயத்திற்காக பாடுபடுவதில்லை. அவருடைய தந்தையாருக்கே துரோகம் செய்தவர் இருக்கிற மக்களுக்கு வந்து நல்லது செய்வார் சொல்லுங்க? அவரோ அல்லது அவருடைய மனைவியோ எல்லாமே வந்து ஒரு நடிப்பு தான். அவர்களுடைய நடிப்பை பார்த்து நீங்கள் மயங்காதீர்கள். கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். நம்முடைய சகோதரர் தமிழ்குமரன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பதுதான் நாம் வந்து அன்புமணிக்கு கொடுக்கிற பதிலடி. அவர் சமுதாயத்திற்கு செய்த துரோகங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் பதிலடி வந்து இவரை வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் நல்லாட்சி தொடர்வதற்கு உங்களுடைய வாக்குகளை கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.